முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கோரிக்கையை ஏற்று முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த மேற்பார்வை குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் சட்ட போராட்டத்திற்கு மகத்தான வெற்றி கிடைத்துள்ளது என அரசியல் நோக்கர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து மேற்கொண்ட போராட்டங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியது. அந்த தீர்ப்பில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்தனர். மேலும் கடந்த 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை முடக்கும் வகையிலும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் கேரள அரசு அம்மாநில சட்டமன்றத்தில் கொண்டு வந்த திருத்தச் சட்டம் இந்திய அரசியல் சாசனத்திற்கே விரோதமானது என்றும் அதனை ரத்து செய்ய கோரியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆலோசனையின் பேரில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேரள அரசின் சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்திற்கே எதிரானது என்று தீர்ப்பளித்ததுடன் அந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்தும் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வழங்கிய உடனேயே இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். முதலமைச்சர் உத்தரவின் பேரில் முல்லை பெரியாறு அணையை சார்ந்த தமிழக பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் அணையின் நீர்மட்டத்தினை உயர்த்துவதற்கான அனைத்து பணிகளையும் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் வகையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் பணியை மேற்கொள்ள மேற்பார்வை குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் அண்மையில் நேரில் வலியுறுத்தினார். இது தொடர்பான கடிதத்தையும் நேரில் அளித்தார். இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முல்லை பெரியாறு அணை தொடர்பாக மேற்பார்வை குழுவை அமைப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். In the light of the Constitution Bench decision of the Supreme Court, a supervisory committee has been approved to be established with regard to the Mullaipuri Dam in connection with Tamil Nadu and Kerala. The Constitution Bench has given a mandate to the Government of India to establish it. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி என அரசியல் நோக்கர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.